Assalamu alaikum Reeza family எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are fine. Alhamdulillah நாங்க நல்லா இருக்கோம். So இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ ஸ்கின் கேர் பத்தி தான். அண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாப்ஸோட மைக்லாம்லேருந்து இந்த பாப்ஸோட சன்ஸ்க்ரீனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மைக்லாம்லேருந்து பாப்ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனு. இது இலுமினேட்டிங் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு லைட்டான ஒரு மேபி ஹைலைட்டர் ஹிண்ட் இருக்கும். இந்த ஒரு டிண்டட் இது ஆக்சுவலி மைக்லாம்லேருந்து ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுமினேட்டட் சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணாலே போதும் மேக்கப் பேஸ் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷனும் தேவையில்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வர்த்தா அப்படிங்கிறத என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா SPF 30 தான் இருக்குது. இதில் சன்ஸ்க்ரீனாக யூஸ் ஆகுது. அண்ட் இதுலேயுமே என்ன எழுதியிருக்கு அப்படின்ட்டா ஹைலைட்டிங் மேக்கப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஹைலைட்டிங் அப்படின்றாலே நார்மலாக கண்டிப்பாக அந்த கிளாஸி இது இருக்கும், கிளாஸி ஃபினிஷு. லாஸ்ட் வீடியோவில் லாக்மேல நான் சொல்லியிருந்தேன். அண்டு நான் கிரீஸியாக இருக்கும்னு போட்டிருக்குது. அண்ட் ஆல் ஸ்கின் டைப்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் ஆல் ஸ்கின் டைப்ஸுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது இதில். அண்ட் ஆஸ் யூஷுவல் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ அண்ட் பேரபென்-ஃப்ரீ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 rupees போட்டிருக்குது. 30 கிராம் தான். லாக்மியோடையும் நம்ம 30 கிராம் தான் பார்த்தோம், அது 399 அண்ட் இது 349க்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதிலே எழுதியிருக்கு பாருங்கள், இலுமினேட்டிங் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்குது. இது இப்படி ஒரு பேக்கேஜில் வருது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இதில் கொஞ்சம் டிண்டட் இது வருது பாருங்கள், சன்ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு டிண்டடில். ஸோ ஒயிட் காஸ்ட்டாக இருக்கா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நல்லாவே ஒரு கிளாஸிங் எஃபெக்ட் இருக்குது இதில். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் நல்லா குட்டி குட்டியாக ஒரு ஸ்பார்க்கிள்ஸ் இருக்கும். நான் ஒழுங்காக ஆக்சுவலி ஸ்மட்ச் பண்ணலை, உங்களுக்கு அந்த இது தெரியணும், ஸ்பார்க்கிள்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு. நல்லா ஹைலைட்டிங் ஏஜெண்ட்டாகவே இது இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா ஒரு கிளாஸி எஃபெக்ட்டு அண்டு ஒரு சன்ஸ்க்ரீனாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ டெய்லி வேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நம்ம நல்லா டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறப்ப, இப்போ கேமராவில் உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரில, நம்ம அப்ளை பண்ணுறப்ப அதில் குட்டி குட்டி குட்டியாக அந்த ஸ்பார்க்லிங் பார்ட்டிகல்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்க மாதிரியே நல்லா ஒரு ஹைலைட்டிங் மேக்கப் பேஸாகவே யூஸ் ஆகுது, ஒரு சன்ஸ்க்ரீனாக யூஸ் ஆகுது. அண்டு அந்த லாக்மே லூமி க்ரீமில் பார்க்குறப்ப அந்த ஹைலைட்டிங் இருந்துச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் லாங்கராக இது லாங் லாஸ்டிங்காக இருக்குது லாக்மே கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு மேக்கப் லுக்குக்கே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதில் அந்த ஹைலைட்டிங் பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லாவே கிளியராக தெரியுது. ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே கிளியராக தெரியும். அண்ட் இது மேக்கப் பேஸுன்னு போட்டிருக்கிறதுனால எஸ் ஆப்வியஸ்லி ஒரு மாய்ஸ்சரைசிங்காகவும் சாஃப்டாக இருக்குது. ஒயிட் காஸ்ட் இல்லை. மெயினாக நிறையா சன்ஸ்க்ரீனில் ஒயிட் காஸ்ட்டாக தெரியும். ஸோ இதில் அந்த ஒயிட் காஸ்ட் இல்லை, பிகாஸ் இது டிண்டட் கலரில் தான் வருது. அண்ட் இதில் நார்மலியாக எழுதியிருக்க மாதிரி தான் எழுதியிருக்கு, டெர்மட்டாலஜி-டெஸ்டட் அந்த மாதிரி. நான் கிரீஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, இட் இஸ் கிரீஸியாக தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி அந்த ஒரு டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீஸியாக ஆயிலியாக தான் இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயிலி ஆகலாம். இது ஒரு டெய்லி வேராக யூஸ் பண்ணலான்னா ஓகே, யூ கேன் யூஸ் ஒரு டெய்லி வேராக. பட் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துட்ருக்கேன் இது ஒரு ஃபவுண்டேஷனாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க.
பட் ஐ டோன்ட் திங்க் அது வந்து ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அண்ட் மெயினாக ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் வந்து நல்லாவே க்ரீஸியாக இருக்குது. பட் ஒயிட் காஸ்ட் இல்லை, நல்லா க்ரீஸியாக இருக்குது. ஸோ ஆயில் எஃபெக்ட் வந்து நார்மலாகவே இருக்கும். ஸோ பெட்டர் யூ அப்ளை அ ஃபவுண்டேஷன் தான் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க. ஃபவுண்டேஷன் மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல. எப்படியும் நம்ம இதை வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி சன்ஸ்க்ரீன்கிறப்ப நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும். அண்ட் டெய்லி வேர் அப்படின்னா ஓகே, லைட் வெயிட்டாக இருக்குது, டெய்லி வேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி வேருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக்கும் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.